உண்மைதானே. திமுக மாதிரியான ஊழல் கட்சி இந்தியாவிலேயே வேற எங்கேயும் கிடையாது, உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடையாது. என்னன்னா அவங்க இந்த ஊழலையே சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இப்போ உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, சரி அமித்ஷா திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு, அவங்க செஞ்ச ஊழலை எதையாவது கண்டுபிடிச்சாரா, அவங்க செஞ்ச ஊழலுக்கு யாரையாவது அரெஸ்ட் பண்ணாரா, கைது பண்ணாரா அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜகவை நோக்கி கேள்வி கேட்பாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஊழலே சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 10 ரூபா வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லா கடையிலையும் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் யாரை போய் பிடிக்கிறது, யாரை அரெஸ்ட் பண்ணுறது, எப்படி அதை ப்ரூவ் பண்ணுறது? ஸோ இந்த அளவுக்கு ஊழலையே ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்கி, அதை சிக்கலுக்கு உள்ளாக்கி, எல்லாரையும் தூக்கி அந்த ஊழலுக்குள்ள பங்குக்கு வர வச்சு, ஸோ ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் மட்டும் பண்ணாமல் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே ஊழல் மயமாக்குனது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய சாதனை. இப்போ இதற்காக திமுகவை நீங்கள் உடனடியாக தண்டிக்கிறதோ இல்லை அவங்க கைது பண்ணுறதோ நடக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது. ஊழல் அப்படிங்கிறது இங்கே நிறுவனமயமாக்கப்பட்டு விட்டது. ஸோ அதனால தான் அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார், இவங்களை வெளியில் எடுத்தால் தான் அவங்க மேலான நடவடிக்கைகளை நம்ம தீவிரப்படுத்த முடியும். அப்போ தான் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதைத்தான் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார்.